Hello, I'm artist Usha Ilagovan. I'm a professional artist. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் அந்த ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறேன். ஐ ஆம் ஆர்ட் அவார்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து ஆர்ட் டீச்சர்ஸ் லிஸ்ட் ஆர்ட் டீச்சர் அவார்டு கிடைக்கும் போது என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் இந்தியன் சிம்பலிசமில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு அது வெஸ்டர்ன் டெக்னிக்கில் வந்து இம்பாஸ்டோ டெக்னிக்கில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெயிண்டிங் வந்து என்னோட பெயிண்டிங். இது வந்து இந்தியன் ரசாஸ் பேஸ் பண்ணியிருக்கேன். ரசாங்கிறது எமோஷன்ஸ் 9 ரசாஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து கோபம், வீரம், லவ், அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அது ஒரு எமோஷன்ஸுமே வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரௌத்ர ரசாங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், கோபம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த டைரக்டா என்னுடைய இது வந்து டைரக்டா இருக்காது, இது எல்லாமே கான்செப்சுவல் ஆர்ட். ஏதாவது ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து சிவாவுடைய ஹெட். சிவாவுடைய ஹேர் வந்து அவர் ருத்ரதாண்டவம் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ருத்ரதாண்டவம் ஆடும்போது அந்த ஹேர் வந்து அப்படியே காத்துல பறந்து அந்த வேகத்தை காட்டுறதுக்காக அந்த ஹேர் எல்லாம் ஸ்பிளிட் ஆகி நான் போட்டிருக்கிறேன். அந்த அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த ருத்ராட்சம் பீட்ஸ். ஸோ அந்த ஆடுற வேகத்துல வந்து அந்த பீட்ஸ் வந்து அப்படியே பிஞ்சு காத்துல பறக்குது. இது பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து யூஸ்வலாக பெயிண்டிங்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சவுண்ட் வந்து டமருடைய சவுண்டு தான் வந்து நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து சிவாவுடைய எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் ருத்ர தாண்டவம்னு சொல்லலாம் இல்லையா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ரௌத்ர ரசால நான் பண்ணியிருக்கிறேன். என்னோடது பார்த்தீங்கன்னா இம்பாஸ்டோ டெக்னிக், அதாவது வந்து லேயர் பை லேயரா பெயிண்டிங் வந்து இது பண்ணியிருக்கேன். இது மிக்சட் மீடியா பெயிண்டிங். ஒரு மீடியம் மட்டும் இல்லாமல் 2-3 மீடியம் வந்து கவர் பண்ணி இது பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அவார்ட் வினிங் பெயிண்டிங். ஸோ இது வந்து இப்போ மெயின் வந்து பெயிண்டிங் பண்றோங்கிறத விட இந்த கான்செப்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இதை பத்தி படிச்சு ஒரு ருத்ரதாண்டம் ஆடினா எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு சிவன் அப்படியே வரைஞ்சு தத்ரூபமா வரைஞ்சு அந்த ஹேரை காட்டுறது வந்து டைரக்டா இருக்கும். இது வந்து நீங்க அனலைஸ் பண்ணி தான் பண்ண முடியும். டைரக்டா பார்த்தா புரியாது சில பேருக்கு. ஸோ இதுல என்ன, நம்ம ஒரு நிமிஷம் வந்து ஆடியன்ஸ் வந்து நிக்க வச்சு நம்ம பெயிண்டிங்கை பார்க்க வைக்கணும். அதுலதான் நம்மளுடைய சக்சஸ் இருக்கு. சும்மா ஒரு சிவா வரைஞ்சு இப்படி ஹேரை போட்டோன்னா ஒரு சிவன்ட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த கான்செப்டே அதுல இருக்காது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒன்று போடும்போது இது என்ன சொல்ல வராங்க, என்ன இது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம ஆடியன்ஸை நிப்பாட்டி வச்சு நம்மளோட பெயிண்டிங் வந்து பார்க்க வைக்கணும். ஸோ அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். இது வந்து நம்ம வந்து இந்த ஓவியங்கிறது கண்ணில் பார்த்து கையில வரைகிறது மட்டுமே கிடையாது. அந்த கான்செப்டை மனசுல நம்ம வாங்கி முதல்ல கண்களால அது எப்படி இருக்கும்னு அசியூம் பண்ணி தென் நம்மளோட மைண்டுக்கு அதை கொண்டு வந்து அப்புறம் கைகள் மூலமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ண பெயிண்டிங் தான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தின் 1 வீக்ல நான் பண்ணிட்டேன். கான்செப்ட் கிரியேட் பண்ணி பண்றதா கஷ்டம். ரௌத்ரம்ங்கிறதுனால அதுக்கு ஆடட் கலர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரெட்டு, ஆரஞ்சு, அந்த மாதிரி ஒரு பொதுவாகவே ரெட்டுனா ஒரு டேஞ்சர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா.